மலச்சிக்கலும் அஜீரணமும் அடிப்படை காரணம். உணவு நம்ம வீட்டில் சாப்பிட்றது உணவா? இங்க கொடுக்கறது தான் அந்த உணவு. எதுல உயிர் இருக்குன்றதோ அது உணவு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்ன? எல்லாமே பாயில் பண்ணி இது பண்ணி ப்ராசஸ் பண்ணி எதுல உயிர் இருக்குன்றதோ அது உணவு. உயிர் இருக்கிற உணவை நம்ம சாப்பிட்டா நமக்குள்ள உயிர் சக்தி நல்லா வளரும். சரி, இங்க உயிரோட உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவை ரொம்ப அதிகமாக நம்ம சாப்பிட்டா மலச்சிக்கலும் அஜீரணமுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கிறது. நம்ம அதிகமாக சாப்பிடுறோம், அது மலச்சிக்கலும் அஜீரணத்துக்கு அடிப்படை காரணம். ஸோ அன்றைக்கி என்ன பார்த்தோம், அளவுனா எப்படி தெரியும் நமக்கு? நம்ம ஸ்டமக்கோட அளவு எப்படி? இந்த 2 கை இப்படி சேர்ந்தால் இது நம்ம ஸ்டமக் இங்கே தான் இருக்குது. எல்லா ஸ்டமக்லாம் இது நினச்சிட்டு இருக்கோம். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருங்குடல் இதெல்லாம் சேர்ந்து தான் இது வயிறு. ஸ்டமக்கில் இங்கே ஆர்கன் இருக்குது. அது எவ்வளோ சைஸ் எவ்வளோ? அவங்க போடுற உணவு இவ்வளோதான். அதில் வந்தாலே அது ஃபுல்லாகிடும். அப்போ நம்ம சாப்பிட வேண்டியது எவ்வளோ? அவங்க கைப்பிடி, இவ்வளோ கைப்பிடி சாப்பிட்டாலே ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலே போதும். ஆனால் ஒரு வேலை சரி நம்ம இல்லை 2 எடுத்துக்கலாம், 2 மேக்சிமம். 3 எடுத்துட்டிங்கன்னா ரோகி தான், வியாதி தான், அது எக்ஸஸ். ஸோ எது எக்ஸஸ் இருக்கோ அது என்ன பண்ணணும்? மலச்சிக்கலும் அஜீரணமும் உண்டாகும். அதனால வியாதிகள் உண்டாகும். அப்புறமா நம்ம கியூரை தேடிட்டு போவோம். இப்போ கியூர் நம்ம தேடிட்டு போகும்போது சம்டைம்ஸ் கியூர் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரை போட்டேன்னு குணமாயிடுச்சு. சில பேருக்கு போட்டால் அது குணமாகும். சில பேருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் குணமாச்சு, சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் குணமாகும். ஸோ எந்த கியூரும் சம்டைம் கியூர் அப்படின்னா அது கியூர் இல்லை. 100% கியூர் அப்படின்னா நம்மளோட உயிர் சக்தி நல்லா இருந்தால் நம்ம உடலே நம்ம பார்க்கணும். அன்னைக்கு சொன்னதில்ல, ஒரு ஸ்மால் நம்ம ஆணனும் பெண்ணனும் சேர்ந்து இந்த உடல் உருவாயிடுச்சா இல்லையா? அப்போ இந்த ஃபுல் உடல் உருவாக்குறதுக்கு எந்த டாக்டர் வந்தாங்க? அப்போ உடலே தானாக உருவாகிருக்கு. இதை குணப்படுத்துறதுக்கு இது தெரியலையா? உலகத்தில் 64 lakhs ஜீவங்கள் இருக்கு. 64 லட்சம் ஜீவங்கள். அது அனைத்துக்கும் இறைவன் உணவு ரெடி டு ஃபுட் தயார் பண்ணியிருக்கார். மனுஷனுக்கு தான் அந்த மாதிரி பண்ணி இவங்க தயார் பண்ணுறாங்க. முட்டாள் தரமாக அவங்களுக்கும் இந்த இயற்கை உணவு அவங்க தயார் பண்ணியிருக்காரு. நாம தான் புத்திசாலியாக நோக்கி ப்ராசஸ் பண்ணுறது, பியூருக்கு தேடுறது அப்படின்னு சொல்லி போயிட்டு. ஸோ அந்த உணவில் இப்போ இன்னைக்கு பார்க்குற இதுதான் லாஸ்ட் இதில் பார்த்தது. கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இப்போ இன்னைக்கு பார்க்குற அந்த உயிர் உணவு, அப்போ எதில் உயிர் இருக்கு உணவு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதில் உயிர் ஜாஸ்தியாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது? உயிர் உள்ள உணவு முளை கட்டுறதுல நம்ம அதில் உயிர் தலை வருது. அது அடிப்படையாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா எல்லா உணவும் 3 வகையாக பிரிச்சிடும். பூமிக்கு அடையில வளர்ற உணவு, பூமிக்கு மேல உருவாக்குற உணவு, பூமிக்கு டாப் ஹைட்ல உருவாக்குற உணவு. ஸோ மாங்காய், தேங்காய் இதெல்லாம் எங்க உருவாகுது? நல்ல ஹைட். அந்த ஹைட்ல உருவாக்கும் போது பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அது கிடைக்காம கிடைக்காது.
சூரியன் ஒளி, காற்று, தண்ணி, பூமி எல்லாமே சேர்ந்து எது வந்து ஹைட்ல உருவாகுதோ அந்த உயிர் சக்தி அதிகம். அதனால தான் பாருங்க எந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா கோயில் தேங்காய். ஏன் தேங்காய்? பிகாஸ் இட் இஸ் ஹை எனர்ஜி. புரியுதா? அது உயிர் சக்தி அதிகமாக இருக்கு. எது எது மரத்தில் வளர்கின்றதோ அது எல்லாமே நம்ம உடலுக்கு உயிர் சக்தியை கொடுக்கும். கோவா எங்க உருவாகும்? மரத்தில். பைனாப்பிள் எங்க உருவாகும்? அது பூமிக்கு மேலதான், பூமியில தான். பூமியில தான். பூசணிக்காய், தர்பீசணி எது தரையில இருக்கின்றதோ அதெல்லாம் நியூட்ரல் ஃபுட். அதுல உயிர் சக்தி வளரும் வளராது உயிர் சக்தி குறைக்கும் செய்யாது. சரிங்களா? ஸோ எது செடி மரத்தில் இருக்கின்றதோ அதில் உயிர் சக்தி நல்லா இருக்கு. எது ஆன் த கிரவுண்ட் இருக்கோ அதில் உயிர் சக்தி நியூட்ரலா இருக்கு. மூணாவது, பூமிக்கு அடியில் என்னென்ன வளருது? கேரட், பீட்ரூட், வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய், கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு. நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்ன? அதுதான் அந்த சாப்பிட்ற வீட்டுல. இதுதான் நம்ம அதிகமா சாப்பிட்றதுனால அதுல வந்து உயிர் சக்தியே இல்லை. அதுல ஏன் உயிர் சக்தி இல்லைன்னா அந்த சூரியன் ஒளி வந்து டைரக்டா அதுல இன்டைரக்டா தான் சொல்லுவாங்க. அந்த சூரியன் ஒளி கிடைக்காத நிறைய மாதிரி பிராமின்ஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் இருக்கிறவங்க வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஜெயின்ஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அடிப்படை காரணம் இஞ்சி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வியாதி குணப்படுத்துறதுக்கு ஒரு உபயோகப்படுத்துற மருந்தாக அதை உபயோகப்படுத்தலாம். ஆனா ரெகுலர் சாப்பாடுக்கு அது பெஸ்ட். அப்போ உயிர் உள்ள உணவு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இட்லியும் என்ன பண்றோம்? நம்ம மோனோ டயட்னா ஒரே ஒரு டயட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். வெஜிடபிள் எடுத்தா ஃபுல்லா வெஜிடபிளே சாப்பிடும். ஃப்ரூட்ஸ் எடுத்தா ஃப்ரூட்ஸே சாப்பிடும். வெஜிடபிளும் சாப்பிடும், ஃப்ரூட்ஸும் சாப்பிடும், நட்ஸும் போட்டு அதில் முளைக்கட்டின இன்னும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி உள்ள வயிறுக்கு வந்து ஒரு ஐட்டம் போனால் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சரி இந்த ஐட்டம் வந்துருக்கு இது டைஜஸ்ட் பண்ணுறாங்க. 4 ஐட்டம் போச்சுன்னா ஆகும். It will take time. So when it takes time, it drains your energy. So இந்த மாதிரி மோனோ டயட் இந்த அகேன்ஸ்ட் டைம் ஒன்றும் பேசணும் இல்லை. இங்கே கொடுக்குறதே இவ்வளோதான். அண்ட் ப்ளஸ் நம்ம ஃபாஸ்டிங்கில் இந்த மாதிரி ரெகுலராக இருக்கிறனால மோனோ டயட் ஃபாலோ பண்ணுறது நம்ம உடலுக்கு இந்த உயிர் சக்தியை வளர்ப்பதற்கு உடலுக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாய்ஸ். டிவைஸ் பண்ணிக்கலாமா? மரத்துக்கு மேலே வளர்ற அத்தனை உயிர் சக்தியும் நல்லா 5 மூலங்களும் நல்லா இருக்கும். ஆன் த கிரவுண்ட் அது நியூட்ரல். கீழே இருக்கிறது வளர்றதா அதை நம்ம எனர்ஜியை ட்ரெயின் பண்ணோம். இல்லை அது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும். அது வச்சு